பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனம். Acts chapter 2 verse 25. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். For he is at my right hand so that I cannot be shaken. ஹல்லேலூயா. வேத வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பதாக நம்ம வைத்திருந்து எப்பொழுதும் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கேட்டு நம்ம செய்கின்ற பொழுது எப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம இருந்து நம்ம காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட கூட இருந்து நம்மளை அசைக்க விடாதபடி கர்த்தர் நம்மளை அவர் பாதுகாத்து வேலி அடைத்து எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவரே நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்ப நம்ம அசைக்கப்படாதபடி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கி நம்ம அதுல அழிந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம என்ன செய்கிறோம், எதையோ குறிச்சு யோசிச்சு கலங்கி போய் அப்படியே வாழ்க்கையே முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தரை நமக்கு முன்பதாக நம்ம வைத்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்ற பொழுது நாம அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம் வலது பாரிசத்திலே இருக்கின்றதுனால நாம அசைக்கப்பட மாட்டோம். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இயேசு நம்மளோட கூட இருக்கிறார் என்று பிசாசு அறிந்து நம்மளை விட்டு ஓடி போவான். நம்மளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்யணும்னு நினைத்து அப்படியே நம்மளுக்கு எதிராக வருவான். ஆனா நம்ம பக்கத்துல இயேசு இருக்கின்றத பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுவான். அப்ப பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறாக வந்தாலும் கூட பயப்படாதீங்க. இயேசு உங்களுடைய வலது பாரிசத்துல இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கின்ற பொழுது எல்லா பிரச்சனைகளும் ஓடி போகும். நீங்க அசைக்கப்படாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே ரொம்ப சோர்ந்து போய் அநேக பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரே கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்க இயேசுவே. நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க, வலது பாரிசத்துல இருக்கிறீங்க. பிள்ளைங்களை அசைக்கப்படாதபடி ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு பிரச்சனையும் பிள்ளைங்களை சேதப்படுத்தாதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. நீங்களே வழி நடத்துங்க. எல்லா காரியங்களையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் வலது பாரிசத்திலே இருக்கிறார். எதை குறிச்சும் யோசிச்சு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. காரணம் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.